ஹாய் டா, இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட் ஓகேவா? ரொம்ப ஷார்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த நேம் வந்துட்டு ஐ டுக் மை சிஸ்டர் ஃபேன்சி ஓகே ஸ்டடிக்குள்ள போகலாண்டா. ஸ்டோரியோட ஸ்டடிங் சைடில் இங்கே ஒரு வெட்டிங் ஸ்டெச்சாக காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பையன் நின்றுருக்கான், ரொம்ப அழகாக பார்க்க அவ்வளோ ஹார்ட்டாக, ஒரு பக்கம் க்யூட்டு ஒரு பக்கம் ஹார்ட்டு, செம்ம அழகாக நின்றுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பிளாக் அவுட்ஃபிட் தான். ஆனால் ஃபேஸில் பார்த்தா அப்படி ஒரு நர்வஸ், ஒரு மாதிரி பயத்தோடு நின்றுருக்காங்க. இப்போ அவங்க இங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க, டே சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. என்ன நம்ம ஊச்சி எதுவும் ட்ராமஸாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. மேரேஜ் நர்வஸாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. இல்லைடா, அவனை 1 மந்த் லேட் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு, அப்படின்னு பயம் சொல்கிறாங்க. அது அந்த பொண்ணு நம்ம ஜிம் மாதிரி கூட இல்லையே, அது ரொம்பவே போல்டாக இருக்குது சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் மூச்சு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க, தெரியலையே. அப்புறம் பேசிக்கலாம் சரியா சொல்கிறாங்க, சரி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக நான் நின்றுருக்காரு பார்க்கறதுக்கு. ஒரு பக்கம் மூச்சு பார்த்து க்யூட்டாக இருக்கும், ஒரு பக்கம் ஹார்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் ஃபாரின் போயிட்டு வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாண்டா சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து குட்டியாக இருந்து வந்துச்சு, நம்ம கை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு சொல்கிறாங்க. கரெக்டு எப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. வந்து இப்போ யார் நகரமிட்டி, ஜாக்சன், மெக்கு, ஹாலன் இவங்களாம் இருக்காங்களா ஓகே. நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவங்க அப்படி நர்வஸ் இருக்காங்க. அப்படியே ஒரு ரூமில் பார்க்குறாண்டா. இங்கே ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, பார்க்க அப்படி ஏஞ்சல் கூட இருக்கா. அங்கே சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. நான் கூட நினச்சேன் நீ ஏதாவது ஜாஸ்தி மேட்ச் பண்ணி சொல்கிறாங்க. ஜாஸ்தியே சொல்கிறாங்க. ஆமாம், அவன் மேட்ச் பண்ணி மேட்ச்னு சொல்கிறாங்க. அவனை டைம் பாஸ் சாரி லவ் பண்ண சொல்கிறாங்க. டைம் பாஸ் சாரி லவ் பண்ண அவனு வந்து நான் நிலவனா கிடையாது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அவன் நிலவனா இல்லை, அவன் வந்து என் கூட பேசிட்டு இருக்கா, நிறைய பேரும் கூட பேசிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அந்த ரிசல்ட் எனக்கு இப்போதும் தெரியும் ரீசெண்டாக சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம், நான் கூட அவன் ட்ரூ லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரியுது அவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கான், மற்ற பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், ப்ளே பாய் மாதிரி இருக்காண்டி சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜென்டில்மேன் ஜி. 1 மந்த் டேட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. ஒரு பொண்ணு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு அப்படி யங் வீடு அவருக்கு ஜிம்மில் ஃபேன்சி. இப்போ அந்த பொண்ணுங்க ஜிம் அந்த யங்கோட ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறாங்க. அப்படி ஆமாம், என் ஜிம்மில் நான் யாரும் கூட்டு தர மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், என் ஜிம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. 1 மந்த் ரொம்ப சேஃபாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கூட வரைக்கும் ரொமான்டிக்காக இருக்கிற பசங்களாம் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ரொமான்டிக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி வேறு மாதிரி இருக்கிற பசங்களாம் பிடிக்கும் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதில் ஒரு விஷயமே எனக்கு தோணுது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப கைண்டாக எவ்வளோ அழகாக ஒரு பர்சன் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்துட்டு இப்போ தான் புரியுது ட்ரூ லவ் என்ன சொல்லிட்டு ஜிம்மில் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், 1 மந்த் ஜிம்மில் ட்ரூவாக லவ் பண்ணுறேன். எனக்கு ஜிம் தவிர வேறு யாரும் வேணாம். இதுக்குள்ள வரைக்கும் நான் வீட்டில் ஒரு சின்ன ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் கூட பண்ணதில்லை. ஆனால் இதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஜிம்மில் ரொம்ப அழகாக பார்த்துப்பேன், எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறாங்க. அப்படியே இந்த அளவுக்கு மாட்டி வச்சுட்டோம். ஆமாம் சொல்கிறேன், நீ ஒரு அகட் கேர்ள் சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு அகட் கேர்ள் தான் இல்லை சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஜிம்மில் அழகாக பார்த்துப்பேன். சரி, எனக்கு ஏதோ ஒரு பார்க்க ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஹஸ்பண்டும் அவரை முதல் குழந்தைய அவர் தான் சொல்லிட்டு இப்போ எங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், அவர் அழகாக பார்த்துப்பேன், என் குழந்தை மாதிரி பார்த்துப்பான் அவரை சொல்லிட்டு எங்க சொல்கிறா. என்னை எவ்வளோ அழகாக கேர் பண்ணுறா தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், அந்த டேட் கூட அவருக்கு டேட் போகிறப்போ அவருக்கு கம்ஃபர்டபுள் எனக்கு என்ன பிடிக்காது சொல்லிட்டு பார்த்து கேர் பண்ணாங்க தெரியுமா. உங்களுக்கு ஓகேவா எங்கே சொல்லிட்டு ரொம்ப அழகாக ரெஸ்பெக்டா எவ்வளோ கேர் பண்ணுறா. அந்த மாதிரி பர்சன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா சொல்லுங்க. அப்படி ஆமாம், எனக்கு ஜிம் மட்டும் கிடைச்சோம் வச்சுக்கேன். ஜிம்மில் நான் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த வேர்ல்டே ஒரு லக்கியான ஒய்ஃப் நானாக தான் இருப்பா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், பெஸ்ட் ஹஸ்பண்ட் இந்த வேர்ல்டு தான் அது அவராக தான் இருப்பார் அப்படி சொல்லிட்டு யங் சொல்லிட்டுருக்காங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சு அப்படி சொல்லிட்டுருக்காங்க. அப்படி ஆமாம், சின்ன வயசுல கேட்குறது எல்லாமே கிடைக்கும், நான் ஆசைப்பட்டாமே எனக்கு அடைஞ்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டாங்க. சம்டைம்ஸ் உன் தம்பி எடுத்து வளர்த்து பறிச்சு பேச சொல்லிட்டாங்க. அது உண்மைதான். ஆனால் இப்போ எனக்கு நான் கேட்காமலே நான் தேடாமல் கிடைச்ச ஒரு பொக்கிஷமே ஜிமின் தான். அது என் அப்பா எனக்காக பார்த்து செலக்ஷன் பண்ண ஒரு பாசன், நான் பத்திரமா பார்த்துவேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு அது பொண்ணு ரொம்ப ட்ரீமோட ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கா. சரி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருக்கேன். அழகாக இருக்காடி, என் ஜிம்முக்கு மேட்சாக பண்ணி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அழகாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இன்னொரு ரூமில் பார்க்குறாண்டா ஒரு பையன் அப்படி இப்போ ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க. பார்க்க ஹார்ட்டாக ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட் தான், கொஞ்சம் இப்படினாக்க கொஞ்சம் லாங் ஹேர். அந்த லாங் ஹேர் எப்படினாக்க கொஞ்சம் லைட்டாக ஒரு காலியாக இருக்குது, ரொம்ப காலியாக இல்லாமல் லைட்டாக ஒரு காலியாக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, ஜேகே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இல்லை எனக்கு மேரேஜ் உனக்கும் தங்கச்சிக்கு அப்படி கேட்குறாங்க, ஏன் சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, உனக்கு அவங்க அக்காவுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறவங்க ஏன் சொல்கிறாங்க, இல்லைடா இன்னைக்கு நேரம் பார்க்குற குரு மாதிரி இருக்க சொல்லி இதை பார்க்குற குரு மாதிரி இருக்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க, அதுவா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெடி ஆக மாட்டேங்க, என்ன விஷயம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஒரு அக்காவை பிடிக்காதே அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் அமைதி இருக்கா சரியா சொல்கிறாங்க. சரிடா சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி ரொம்ப அழகாக இருக்காங்க. நம்ம ஜேகேவுடைய சிஸ்டர் வந்து நம்ம யங் ஓகேவா, ஸ்டெப் சிஸ்டர் தான், ரியல் சிஸ்டர் கிடையாது, ஸ்டெப் சிஸ்டர். இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, என்னமோ சம்திங் மறைக்கிற மாதிரி இருக்கு. இல்லை நான் தான் தப்பாக ஜட்ஜ் பண்ணுறேன். இல்லையே, காய்க்கு தெரியுமா எதுவுமே இருக்காது, காய்க்கு தெரியும் ஜேகே பண்ண மாட்டான், ஜேகேடைய பர்சனல் டைரி மாதிரி தான் காய். அப்படி இருக்கும்போது எப்படி சரி பார்த்துட்டு இருக்காங்க, எதுவும் சம்திங் எங்கே கிட்ட ஆகுது, இன்னும் தெரியல சொல்லிட்டு காய் பார்த்துருக்காங்க. சரி ஓகே அதுக்கான சொல்லிட்டு இப்போ பையன் 2 பேர் வெளியே ரெடியாகிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஜெக்கி வெளியே வராங்க, வெளியே வந்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி ஸ்டேஜ் நிற்கிறாங்க. ஜெக்கி ஜிம்மி டாப்ல பட்டம் பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி இருக்க பார்த்துட்டே இருக்காங்க, டெம்ப்டடாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காய் பார்க்குறேன், எங்கே பார்க்குறான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தாக்கா நம்ம ஜிம்மில் ஜெக்கி பார்த்துருக்காங்க. அட பாவி, ஸோ பிரதர் நான் போய் இப்படி பார்க்குறானே அப்படி சொல்லிட்டு ஜெக்கி காய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. டே ஜெக்கியை சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்க என்னடா சொல்கிறாங்க, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. ஒன்றும் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கேஷ் விட்டுறாங்க. இப்போ காய் பார்க்க இல்லையே, எது தப்பாக இருக்கு, நானும் பார்த்துதான் இருக்கேன்
அந்த பையன் எப்போ பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணாங்க ஜோன் குரூப்பில். அப்போ நான் பார்த்துருக்கேன் இவங்க பிஹேவியரே சரியில்லையே எப்படி பார்த்துருக்காங்க. ஜோன் அங்கே ஒன்றே இன்ட்ரோ பண்ணாங்க இவங்க ஃப்ரெண்டோட பையன் சொல்லிட்டு. அப்போதையும் இவங்க ஒரு மாதமாக சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. ஆனால் இப்போ ஒரு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அது பார்க்குறாங்க ரூம் கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஒரு ரூம் போயிட்டு பொண்ணு கூட்டிட்டு வராங்க. அது பொண்ணு ரொம்ப அழகாக டேட் வந்துட்டு இருக்கா. ஏன்னா பார்க்குறாங்க வா பொண்ணு அழகாக இருக்கல. ஆமாம் ரொம்ப அழகாக 2 பேருக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் தான் சொல்கிறாங்க. இது கேட்குற ஜெக்கிக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைன் 2 பேரும் ஸ்டேஜ் நிற்க வச்சுட்டாங்க. ஜிம் விட்டு அமைதிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு தான் ஜிம்மில் டாப்லெட் போட்டு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்க ரேசர் பார்த்துட்டு இருக்காங்க. கியூட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட பார்த்துருக்கேன். எங்க வந்துட்டு இப்போ ஃபாதர் கேட்குறாங்க மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணாம சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஜெக்கிடா 2 பேரும் பார்க்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபாதர் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க பார்ச்சிம்னா ஹேனி ஜோன் யாங் மீ திருமணம் செய்து கூட சம்மதமாக கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பார்ச்சிம்னா ஹேனி ஜோன் யாங் மீ திருமணம் செய்து கூட சம்மதமாக அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சம்மதம் சொல்லிட்டு போகிறாங்க. டக்குன்னு ஜிம்முக்கு ஒரு மெசேஜ் பாவாங்க அப்படிங்க ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அப்பா பார்த்துக்கலாம் ஓகேவா சம்மதம் சொல்லிட்டாங்க. அது பாசிட்டாங்க சம்மதம் சொல்லி பாசிட்டாங்க. 1 செகண்ட் பாஸ் சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் கூட சொல்லிட்டு ஃபோன் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அதை பார்த்து ஜிம்முக்கு ஷாக் ஆகிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு சம்மந்தம் இல்லை ஃபாதர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சம்மந்தம் இல்லை ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நடக்க சொல்லி டக்குன்னு நினச்சிடுறாங்க. இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஜிம் என்ன பாஸ் சொல்லிட்டு கேட்குறாங்க. பாஸ் சொல்கிறாங்க. என்ன பா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை பாஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. மன்னிச்சுக்கோங்கப்பா எனக்கு இது மேரேஜ் விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. விருப்பம் இல்லையா என்னப்பா சொல்கிறேன் உனக்கு எடுத்து மேரேஜ் பண்ணலாம் சொல்கிறாங்க. மன்னிச்சுக்கோங்கப்பா சரியா எனக்கு மேரேஜ் விருப்பம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கிறப்பா பார்க்குறாங்க. இப்போ ஜெயிக்கிறப்ப நான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்லி என்னப்பா பேசிட்டு இருக்கா நீ ரொம்ப எப்படியாக்கா ரொம்ப கைனாரில் பாசன் உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு பையன் இருக்காது எனக்கு ஒரு பாசன் ரொம்ப பிடிக்கும் சரி அவ்வளோ நல்ல பையன் இவன் யாங்க வந்து வேறு மாதிரி ஒரு பொண்ணு சரியா 1 மந்த் கூட சேஞ்ச் ஆயிருக்கா இது ரீசன் நீ தான் சரியா. இப்போ லாஸ்ட் மந்த் வந்து மேரேஜ் கிடைக்கும் சொன்னால் என்ன பார்த்தோம் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கிறப்ப கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா மேரேஜ் பண்ணி விட சொல்லிட்டாங்க. அதான் ஏன்னு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் அது சொல்லிட்டாங்க எனக்கு ஆல்ரெடி பர்சன் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிம்ப்பா என்ன பேசிட்டு இருக்கா நீ இந்த மாதிரி பேச மாட்டேப்பா என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நம்ம மேலே வராங்க. நான் பாரு என்ன ஏன் சன்னோட பேசிட்டு இருக்கா நீ யாரும் லவ் பண்ண டேட் பண்ண எனக்கு தெரியும் சரியா. சரி நீ ஃபாரின் படிக்கணும் சரி நீ சிங்களாக தான் இருந்தா இங்கே வந்து சிங்களாக தான் எனக்கு தெரியும் ஓகேவா. அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறேம்மா எனக்கு வேறு ஒரு பர்சன் பிடிச்சிருக்குமா சொல்கிறாங்க. எனக்கு என்னப்பா பேசுகிற லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அந்த பொண்ணு பாரு உனக்காக ஸ்டேஜ் வந்து நின்றுருக்கா இப்படி சொல்லாம அப்படி 1 மந்த் 2 டேட் பண்ணிங்களா அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒன்று லவ் பண்ணுற பசங்க கொஞ்சம் மிஸ்ஸாக சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அண்ணங்க கொஞ்சம் லிட்டரலி பிரேக்கப் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டு பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். அதாம்மா அதனால தான் மேட்ச் ஓகே சொன்னேன். இப்போ அந்த பர்சன் வந்துட்டு அகைன் அவங்க வந்து தப்பு பண்ணு வந்து அவங்க எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நான் தப்பாக புரிஞ்சுட்டு ஓகேவா அவங்க ஹர்ட் பண்ணி ஒரு பசங்க வாழ முடியாது அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் நம்ம கோவம் ஜிம் என்னப்பா பேசிட்டு இருக்காங்க பாருங்க பேச வைக்க அம்மா இதுக்கு அடிச்சதில்லை அப்புறம் அடிக்க வச்சாரு சரியா. பாருங்க பொண்ணு உங்களுக்கு வந்து நினைச்சிருக்கா அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம்மா நீ அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பாரு சரி அப்படியே ஒரு பர்சன் லவ் பண்ணாத இருக்கு ஓகேவா. அந்த பையன் கூட பையனை பொண்ணா கேட்குறாங்க. பையன் சொல்லிட்டாங்க சரி ஓகே விட ப்ராப்ளம் இதுக்கு அப்படியே போய்ட்டு ஓகேவா உனக்கு மேரேஜ் வரைக்கும் வந்து நீ மேரேஜ் பண்ணி ஓகே இவ்வளோ போயிட்டா இருப்பா இவங்க மேரேஜ் பண்ணிக்கோ கரெக்டாக இருக்கும் ஓகே அப்படி மேரேஜ்க்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவ்வளோ அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஆமாப்பா லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஓகேவா. நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க பிஸ்னஸ் ஆகும் பிரேக்கப் பண்ணிப்பாங்க ஓகேவா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. என்கிட்ட பெரிய பிரச்சனை இருக்கா ஓகேவா நம்ம பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜெயிக்கோட அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்து இல்லை அங்கிள் ஏன்னா அந்த பாசம் வந்து மேரேஜ் பண்ணி முடியும் யாரும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கோட நம்ம கோவம் வருது பார்க்க என்னப்பா பேசிட்டு இருக்கா நீ ஏன் நடந்துட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. நீ ஸ்டார்டிங்கில் மட்டும் நான் கேட்டோம் உனக்கு யாங் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு புரியுது ஓகேவா ஆனால் என்னால் யாங் கூட ஃபேக்காக லைஃப் வாழ முடியாது சரி எனக்கு ட்ரூ லவ் என்ன கொடுக்க முடியாது போயிடும் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம் அப்பா இங்கே பாருப்பா என்ன பேசிட்டு இருக்கா கேட்குறாங்க. ப்ளீஸ் பண்ணி மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகே நீ லவ் பண்ண சொல்ல அந்த பையன் வர சொல்ல பேசுகிறேன் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க அந்த பையன் வர சொல்ல பேசுகிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அந்த பையன் வர சொல்ல ஓகே நான் பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு இப்போ ஜிம் நான் ஜங்கு கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கோட பற்றி பார்க்குறேன் எதுக்கு ஜங்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஏன் பண்ணி ஜங்கு கூப்பிட்றா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் லவ் பண்ணிட்டு ஜங்கு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இங்கே பார்ப்பவங்களோட சின்ன பையன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி அது அங்கே பார்ப்பவங்களோட சின்ன பையன்ப்பா யாங்களோட தம்பி சரியா என்ன பேசிட்டு இருக்கா கேட்குறாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஒன்றா நீங்கள் சரியில்லை சொல்கிறேன் அதை இன்ட்ரோ பண்ணி வச்சு உங்களுக்கு தெரியும் ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்காங்க இல்லை அங்கிள் நான் ரொம்ப வருஷமாக ஜங்கு லவ் பண்ணுறேன் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் ரொம்ப வருஷம் ஜங்கு லவ் பண்ணுறேன் எனக்கு கூட சின்ன பிஸ்னஸ் இருந்துச்சு ஓகே அதனால தான் புரிஞ்சிட்டோம். அகைன் நாங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி மீட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சென்டம் எனக்கு அப்போ என்ன பண்ண தெரியல அப்பா அவர் கேட்டாரு நான் அவரை ஓகே சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கூட மேட்ச் பண்ணி ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஐம் சாரி அங்கிள் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க நமக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் பார்ப்பேன் லவ் பண்ணி ஜெயிக்கே தான் நான் சொல்லிட்டேன். ஆமாம் சொல்லிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் ஓகே நான் பேசுகிறேன் ஜெயிக்கிட்ட சொல்லிட்டு ஜெயிக்கிட்ட போகிறாங்க. ஜெயிக்கோட அம்மா ஜெயிக்கிட்ட போகிறாங்க. அம்மா ஜெயிக்கே சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க பாரு நீ சின்ன வயசுல எல்லாம் விட்டு கொடுக்குற அக்காவுக்கு சரியா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க ஆமாம் சின்ன வயசு விட்டு கொடுக்குறது ஓகேவா இந்த விஷயத்து இந்த ஒரே ஒரு விஷயம் ஓகே லாஸ்ட் விட்டு கொடுத்துட்டு ஜெயிக்கோட அம்மா சொல்லிட்டாங்க. ஜெயிக்கோங்க அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க.
நீங்க தான் உண்மையான அம்மா மட்டும் ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு சின்ன வயசுல ஜேகேட அம்மா எல்லாமே இருக்கு. ஜேகே எடுத்து சொல்லுவாங்க சிஸ்டர்கிட்ட. எனக்கு அவங்களோட அக்காவோட பொண்ணு தானே நம்ம யாங்மி ஓகேவா. நம்ம ஜேகே ஸ்டெப் சிஸ்டர் அவங்களுடைய பெருமை பொண்ணு தான். அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகேட அம்மா அவங்க ஜேகேட அப்பாவுக்கு செகண்ட் மேட்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஜேகே பிறந்துப்பாரு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாடமா அக்கா இல்லையா உங்கள் ஓன் சிஸ்டர் அதான் சொல்கிறாங்க. இதான் சின்ன வயசுலேயே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஓன் சிஸ்டர் தான் பண்ண மாட்டியா உங்கள் ஓன் சிஸ்டர் தான் பண்ண மாட்டியா சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அதை சொல்கிறாங்க பாரு ஓன் சிஸ்டர் தான் பண்ண மாட்டியா உன்னோட அக்கா அவனோட அக்காவுக்கு அவன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே லவ் பண்ணுறான். 1 மந்த் எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க. அங்கே பாரு அவங்க மட்டும் ஜிம்மி மேட்ச் பண்ணிட்டா லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. ஓகேவா நீ உனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் மேட்ச் பண்ணிக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம். ஓகேவா சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிம்மி தானே பிடிக்கும். ஜெக்கே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க எனக்கு ஜிம்மி தானே பிடிக்கும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சொல்லுவீங்க சின்ன விஷயம் விட்டு கூட சொல்லிவிட்டு நீங்கள் நான் விட்டு கொடுத்தா சரி 2 விஷயம் விட்டு தர முடியும். ஓகே எனக்கு ஜிம்மி பிடிச்சிருக்கு. நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன் அப்போ சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன் ஜிம்மி எனக்கு அப்படி ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கே அம்மா சொல்லி கேட்குறாங்க பாருங்க போதும் நிறுத்துங்க சரியா. சின்ன விஷயம் இப்படி தான் சொல்லி பிளாக் பண்ணி வளர்த்துங்க சரியா. நானும் போனால் போனால் சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுத்தேன். ஓகே இதுக்கப்புறம் எடுத்து தர முடியாது. ஓகே இதுவே லைஃப் விஷயம். ஓகேவா இதுக்கு மற்ற விட்டு தர சொன்னீங்க சரி மற்ற நாள் விட்டு கொடுத்தேன். சரி எனக்கு பெரிய விஷயம் கிடையாது சரியா. கார் விட்டு தர சொன்னீங்க விட்டு கொடுத்தேன். எல்லாமே சரியா எல்லாத்தையும் விட்டு சொல்லி விட்டு கொடுத்துட்டேன். சந்தோஷத்துக்கு மொத்தத்தையும் விட்டு கொடுத்துட்டேன். ஆனால் ஏன் ஜிம்மில் விட்டு தர முடியாது. ஓகே ஜிம்மில் லவ் பண்ணுறேன் ஜிம்மில் லவ் பண்ணுறேன். ஓகேவா இந்த மேரேஜ் எனக்கும் ஜிம்முக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜோன்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டர் கேட்குறாங்க அது சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ எல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அங்கே பாருங்கள் யார் லவ் பண்ணுறாங்க உங்கள் பையன் தான் லவ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் பிஸ்னஸ் ஃபீல்டும் சரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் சரி அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இங்கே ஒன்றாவே இருக்கலாம். எனக்கு உங்கள் ஃபேமிலி ஒரு பர்சன் தானே உங்கள் லவ் பண்ணுறாங்க மேட்ச் பண்ணி இது போய் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு சேம் ஃபேமிலி ஒரு பர்சன் லவ் பண்ணி பர்சன் மேட்ச் பண்ணுறது நல்லா இருக்காது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கேட் அப்பாவுக்கு மாதிரி கதை சொல்கிறாங்க. அப்பா சொல்லிட்டு யாங்க கூப்பிட்றா. இப்போ ஜெக்கேட் அப்பா பார்க்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க சின்ன வயசுல கேட்டுதான் தருவீங்களப்பா கேட்டது கேட்காம எல்லாமே கொடுத்துருக்கீங்களப்பா. எனக்கு இது ஒன்று மட்டும் லாஸ்ட் எனக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்குப்பா. நான் ஆஃப்டர் மேட்ச் ஜிம்மில் மனசை நான் மாற்றினப்பா. யாங்க சொல்கிறா. இப்போ யாங்க ட்ரெஸ் அவங்க கோவமாக இருக்குது. எனக்கு திருப்பி யாங்க இருக்கு இறங்கி போனது கிடையாது. அவர் ரொம்ப ரகடாக இருப்பா. அவள் வேணும் நினச்சதை அடைஞ்சிருவா. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு டேக் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஜிம்மில் வேலை பண்ணவே மாட்டாங்க வச்சுட்டு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க இங்கே எதுவும் சம்திங் நடக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியலடா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யாங்க பார்க்குறோம் சின்னது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்போம் சரியா சொல்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஜேகே எவ்வளோ அந்த பொண்ணு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜேகே நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. பாருப்பா நீ யாங்க மேட்ச் பண்ணிக்கப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன்ப்பா நான் லவ் பண்ணிட்டு ஜேகே முடியாது மேட்ச் பண்ண சரியா. எனக்கு என்னோட யாங்க கூட ஃபேக்காக லைஃப் ஆக முடியாது. எனக்கு யாங்க பிடிக்கும் ஆனால் என்னால் மேட்ச் பண்ண முடியாது சரியா அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாங்க பார்க்குறா இது வரைக்கும் அவங்க ஜேகே போய் கெஞ்ச மாட்டா. எல்லாமே அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துப்பா. இப்போ கிட்ட போகிறா அங்கே பாரு ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பாருன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல உண்டு நிறைய எடுத்துருக்கேன் சரியா. உனக்கு உன்னோட காமிஷன் எல்லாத்தையும் நான் எனக்கு சொன்ன வாங்கியிருக்கேன். நான் முதல் தடவை உண்டு பெக் பண்ணி கேட்குறேன். அப்படியே ஜிம்மு பிடிச்சிருக்கு ஜிம்மு இன்ட்டு கொடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு யாங்க கேட்குறா. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நெவர் எவர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஹீ இஸ் மைன் ஓகே ஹீ இஸ் ஒன் அண்ட் ஒன்லி மைன் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி அம்மா ஜெக்கி கண்டு அரைஞ்சிடுறாங்க. அவனோட அக்கா சரியா உண்டு பெக் பண்ணிட்டு என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பாருங்க போதும் ஓகேவா இதுக்கு மேலே எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு அவளுக்கு கொடுத்து தர சொன்னீங்க. எனக்கு பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் சின்ன பையன் ஓகேவா அப்போ இதுக்கெல்லாம் அவளுக்கு கொடுத்து தர விட்டு கொடுக்க சொன்னப்பெல்லாம் சின்ன பையன் அந்த நானும் சரி ஓகே விட்டு கொடுத்து எல்லாத்தையும் நம்ம அக்கா நீங்கள் சொல்கிறீங்க சொல்லிட்டு நானும் விட்டு கொடுத்து இதுக்கப்புறம் விட்டு தர முடியும். ஓகே எனக்கு ஜிம்மி எனக்கு கூட எனக்கு ஜிம்முக்கு நான் மட்டும் தான் ஓகேவா வேறு யாரும் இல்லை. மேபி உங்கள்கிட்ட பேருக்கு ஃபேமிலி அந்த மேட்ச் சம்மந்தம் இல்லைனாக்கா நீங்கள் போயிருங்க சொல்கிறாங்க. எனக்கு காமா போயிருங்க நான் ஜிம்மி மேட்ச் பண்ணிட்டு என் லைஃப்லாம் தனியாக பார்த்து அப்படி ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கேட பார்க்குற மாதிரி இருக்குது. செக்கிங் பாரு சொல்கிறாங்க. பாருங்க பையன் கூட சொல்லி சின்ன வயசுல அக்கா வந்துட்டு நான் நிறைய விஷயம் பண்ணுறேன் தெரியும். இதானே அக்காவுக்கு விட்டு கொடுப்பா ஒன்றுக்கு குறைச்சி போயிட மாட்டேன்னு சொல்லுவீங்க. நானும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறேன் சரி இதுக்கப்புறம் விட்டு தர முடியாது. ஓகே சின்ன விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணி டயர்டாகிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டு இதுக்கப்புறம் பண்ண முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஜிம்மின் வேணும் அப்படி ஜெக்கே சொல்கிறாங்க. யாங்க பார்க்குறா இங்கே பார்த்தா ஜிம்மில் என் ஹஸ்பண்டை பார்க்குறான்னு சொல்லிட்டாங்க. இப்போ யாங்க ஜேகே யாங்க கிட்ட போகிறாங்க. நான் அவனுக்கு ஹஸ்பண்டாக கூட வாழ்ந்துட்டேன் ஜேகே சொல்கிறாங்க. அப்படியே யாங்க ஒரு மாதிரி எடுத்து தான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் சரியா நான் அவனுக்கு அவங்க ஹஸ்பண்டாக அவங்க கூட வாழ்ந்துருக்கேன் சரியா ஹீஸ் மை ஒய்ஃப் ஓகே நாட்டுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டாங்க. இப்போ யாங்களுக்கு ஒரு மாதிரி எடுத்து பார்த்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா அவங்களுக்கு ஒய்ஃபாக இருப்பா சரியா அவங்களுக்கு ஹஸ்பண்டாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கே நம்ம பார்க்குறாங்க என்ன நடக்குது என்ன பேசுகிறாங்க புரியல அவங்களுக்கு. இங்கே பாரு கவனிச்சிக்கோ ஓகேவா உனக்கு வேணா ஜிம்மி பிடிச்சிருக்கலாம் ஜிம்மி கூட பிடிக்காது ஜிம்முக்கு என்ன பிடிக்கும் புரிஞ்சுக்கோ சாரி ஓகேவா எல்லாமே ஹாஸ்பிட்டல் எல்லாமே அழைச்சி நினைக்காது ஓகேவா. சில விஷயங்கள் வந்து கார்டு வந்து யாருக்கு யாரும் ஃபிக்ஸ் இருப்பாங்களே அப்படி தான் ஜிம்முக்கு நான் தான் ஓகே ஜிம்முக்கு ஜிம் எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ யாருக்கு ரொம்ப அளவில் அப்பா அம்மா சொல்லி 2 பேருக்கு கெஞ்சிரா. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கெஞ்சிர பார்க்கறதுக்கு இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க ஜெக்கேவா ஜெக்கே ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க ஜிம்மி பார்த்துக்கிட்டே ஜிம்மி பண்ணுற ஜிம்மி பார்க்குறாங்க விஜய்க்கு இவங்களாம் பார்த்துட்டு நினச்சிக்கோங்க சரியா. அவன் எனக்கு சொல்ல நான் வந்து மேட்ச் எனக்காக தான் ஓகேவா இந்த மேட்ச் விற்ப இருக்கவங்க இருங்க விற்பனைறவங்க வெளியே போயிருங்க அப்புறம் சொல்லிட்டு ஜேகே ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க என்னடா சொல்லிட்டு ஃபாதருக்கு பாருங்க நான் அந்த டாப் ரூம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ தான் டாப் அப்பா சொல்கிறாங்க ஆமாம் அந்த டாப் ரூம் ஓகேவா நீங்கள் என் பேர் ஃபஸ்ட் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. என் பேர் ஜான் ஜாக்கு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஃபாதருமே பார்க்குறாங்க மேரேஜ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி கேட்குறாங்க. நீ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ அவருமே சரி சொல்லிட்டு மேரேஜ் பண்ண நடந்தால் போகணும்னு சொல்லிட்டு அவங்களுமே
ஜான் சவுக்காக நீ பார்ச்சிமலை திரும்ப சேர்க்கல சமமாக கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. பார்ச்சிமாக நீ ஜான் சவுக்கை திரும்ப சேர்க்கல சமமாக கேட்குறாங்க. ஜிம் அமைஞ்சிருக்காங்க. ஜெகி பார்க்குறாங்க. சமம் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ரொம்ப கைண்ட் ஹார்ட்னு சொல்லிட்டு ஓகேவா என் சிஸ்டர் ஓடி பண்ண சரியாயிடுவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அவர் சரியாயிடுவா சரியா நீ சொல்ல சொல்கிறாங்க. ஜிம்மி சமம் சொல்கிறாங்க. இப்போ எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. 2 பேரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜெகி கிட்ட போயிட்டு ஜிம்மி ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா அம்மா அமைதின்றாங்க. எதுவும் சொல்லவே இல்லை. இந்த பக்கம் ஜெகி அப்பா அம்மா அமைதின்றிருக்காங்க. ஃபோனில் இப்போ மேரேஜ் ஓவர் எடுத்து இருக்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா அம்மா கிட்ட ஜெகி போகிறாங்க. அங்கிள் ஆண்டி ப்ரெஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம் நம்ம ஜெகி பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜிம்மோட தப்பு இருக்காது கண்டிப்பாக இந்த பையன் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருந்தா சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஜேக்கே பேரண்ட்ஸ் போகிறாங்க. ஜேக்கே நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. நீங்கள் உண்மையாகவே அதுக்கு எவ்வளோ கேர் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கே நம்ம நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் ஜேக்கோட அப்பவும் நல்லா சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் யங் வேலையே இருக்கா. இப்போ ஜேக்கோட அம்மா தான் யங் ஹேக் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஏன் சின்ன விஷயம் கேட்டதில் கொடுப்பீங்க இப்போ ஏன் கொடுக்கல சொல்லிட்டு யங் கேட்குறாங்க. மன்னிச்சிட்டு சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. போலாமா ஜேக்கே ஜிம் அனுப்பிக்கிறாங்க. ஜிம் நம்ம திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு மேலே போகும் இது இல்லைப்பா வருத்தம் இப்போ ஜிம் நம்ம கண்ணை காமிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெகி கூட போகிறாங்க. ஜெகி வீட்டுக்கு கார் வர முடியல. ஜிம் உட்காராங்க. அது சரி ஜெகி உட்காராங்க. இந்த பக்கம் டேக்கு என்ன நடக்குது புரியல. எனக்கு ஜிம் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு அவருக்கு தெரியும். அவர் லவ் பண்ணி தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. அதுன்ற ஜிம் விட்டு ஃபாரின்ல இருந்தார். இப்போ ஒரு 1 மந்த் பிஃபோர் தான் வந்திருப்பாரு. அதை யோசிச்சு பார்க்குறேன் என்ன நடந்திருக்கு என்ன பண்ணியிருப்பான் கண்டிப்பாக இவன் எதுவும் பண்ணியிருக்கான் சொல்லிட்டு கேள்வி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் காய்ப்பதை தலை சுற்றி இவ்வளோ நேரமாக அவர் அமைதியை பார்த்துட்டே அதுக்கு எதுவும் பேச மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஜேகே பண்ணியிருக்கான். ஜிம்மில் அந்த மாதிரி பையன் இல்லை. நம்ம டெக்னோ சடனாக மேரேஜ் வரைக்கும் மேரேஜ் வந்துட்டு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறுத்த மாட்டாங்க. அது எதுவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயமும் கெஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஜேகே மேலே தான் டவுட்டாக இருக்குது. நம்ம ஜிம்மில் அப்பாவுக்கு முடியாது எல்லாரும் ஜிம்மில் மேலே பண்ண முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜேகே நம்ம நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இதை பண்ணியிருக்கல எனக்கு புரியுது ஓகே எனக்கு ஜிம்மில் மாதிரி பையனே இல்லை. நான் ஜிம்மில் 1 மந்த்தாக பார்த்துருக்கேன். யங் எப்படிலாம் பேசியிருந்தேன் என்ன சொல்லிட்டு அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ தான் அதை பண்ணியிருக்க சரியா இது வரைக்கும் என் பையனா எல்லாமே வந்துட்டு நான் சொல்லி தான் கேட்டேன். ஆனால் முதல் தடவை நான் சொல்கிறது கேட்கல. ஆனால் இந்த லைஃப் ஹாப்பியாக இருப்பேன் சார் ஓகே ஹாப்பியாக இருக்கு. நானும் இந்த சின்ன வயசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இவன் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பறிச்சுக்கிட்டே இருப்பான். நானும் சரி ஓகே சின்ன பொண்ணு வந்துட்டு பொம்பளை பிள்ளை வந்துட்டு ஹாப்பியாக வச்சுட்டு அப்படி விட்டு கொடுத்தேன். முதல் தடவை நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புரியுது ஓகேவா நீ இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே நீ ஹாப்பியாக தான் இருக்காது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க நம்ம முடிவு பண்ணிடுறாங்க. எனக்கு சின்ன வயசு வந்து அவங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்சதான் கொடுக்க சொல்லி அவங்களுமே டயர்டாக இருப்பாங்க. இப்போ இவ்வளோ பேரண்ட்ஸுமே அவங்க யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஜெயிக்க வந்துட்டு ஜிம் இது பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஜிம்ல அமைதியாக இருக்காங்கனாக்கா ஒரு வேலை ஏதாவது நின்று சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஓகே வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடாங்க. இப்போ ஜிம் ஜெக்கியும் காரில் உட்காந்துருக்காங்க. கார் இடம் மாப்பிட்டு போயிட்டு இருக்கு. ஜிம் டேஸை பார்க்குறாங்க. கம்ஃபர்ட் டேஸ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஜேகே அப்படியே ஜிம் பேசி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ டேஸ் இருக்குது. ஜேகே ஒரு சிலமாக அமைதியாக கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு வீடு ரொம்ப அழகாக ஒரு ஜேகே பார்த்துட்டு கட்டின ஒரு வீடு வைக்கிற யூனிக்காக அழகாக கட்டியிருப்பாரு. மாடலில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ப்ரைவேட்டாக ரொம்ப ப்ரைவேஸாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக கட்டியிருப்பாரு. இப்போ அந்த வீட்டுக்கு கார் போகுது. இப்போ டிரைவர் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க இங்கே கார் ஸ்டாப் பண்ணிட்டு போங்க சார் ஓகே சார் சொல்லிட்டு போங்க. கார் ஸ்டாப் பண்ணி போயிடுறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கும் கார் இறங்குறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. அப்போ ஜிம் அவங்க சுற்றி பார்க்குறது யாருமே இல்லை. அந்த கேட்டு கூட டிரைவர் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடுது. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கே ஷர்ட் போய்க்கிறாங்க. ஹேண்ட் எப்படி பண்ண ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே கேட்குறாங்க ஏன் கேட்குறேன் ஹேண்ட் அப்படி பண்ண ஏன் அப்படி பண்ண அத்தனை பேருடைய பாவம் தெரியுமா எதுக்கு அவள் கஷ்டப்படுத்தா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்கணும் உனக்கு அவள் கஷ்டப்படுறது நான் கஷ்டப்படுறதுன்னு தெரியல. ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் ஜேக்கே இப்படி இருக்க நான் அதுவும் பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் லவ் பண்ணவே இல்லை ஜேக்கே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பாரு நான் லவ் பண்ணுறேன் கிரேஸாக லவ் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது. ஜேக்கே சொல்கிறாங்க பார் ஜேக்கே சொல்கிறாங்க ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறது தெரியுமா எத்தனை வருஷம் உட்காந்து வெயிட் பண்ணுறது தெரியுமா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 7 இயர்ஸ் பக்கம் மேலே நான் வெயிட் பண்ணுறேன் உனக்காக நீ வரு அவனை எங்கே தேடும் தெரியுமா அப்படி இருக்கும்போது எத்தனை ஃபுல் தேடிட்டு இருக்காங்க. அவனை மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அவள் யார் கூட லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க ஓகேவா எவ்வளோ பேர் கூட ரிலேஷன்ஷிப் எல்லாம் தெரியுமா அப்புறம் சொல்லிட்டு ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் டக்குனு ஜேக்கோட சாப்பிட என்ன பேசிட்டு இருக்கா அவங்க சிஸ்டர் தான் சரி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குற சிஸ்டர் என்னன்னு சொல்லி அதுக்காக நான் படியெல்லாம் போடலடா நான் சொல்லிட்டு உண்மைடா சரி நம்புடா அவன் வந்துட்டு உண்மை நல்ல பொண்ணு இல்லைடா. ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணு இல்லைடா அவன் எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப் இருந்தால் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் வந்து சிலருக்கு எதுவுமே தெரியாது. நீ ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்திருக்கா நீ வந்து 1 மந்த் ஆகுது. நீ பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க அவளை பற்றி எதுவுமே தெரியல சரியா நீ நீ வந்ததுக்கப்புறம் நீ வந்து வரக்கு முன்னாடி வரைக்கும் அவள் ஜாசன் ஒரு பர்சன் கூட ஹாஸ்டல் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் வந்து தெரியுமா அவள் போகாத பார்ல கிளப்ல எங்கேயுமே போகாம இருந்ததில்லை தெரியுமா அவள் ரொம்ப ரகடாக இருப்பாடா. என் அப்பா அம்மா கேட்க கூட மாட்டாங்க. கேட்டேன் அம்மா சொல்லுவாங்க அவளுக்கு அம்மா இருப்பா அம்மா இருக்காங்க அவன் நான் என்னதான் அம்மாவில் கொடுத்தாலும் அம்மாவில் பொண்ணு தானே நான் ஸ்டெப்மாமா இருக்கேன் நான் ஸ்டெப்மாமா இருக்கக்கூடாதுன்னு வெளியில் கொடுக்குறேன் என் அக்காவோட பொண்ணு அவள் கூட கொடுத்து சொல்லிட்டு நிறைய தர சொல்லுவாங்க. என் அப்பா அப்படி தான் அவள் என்ன தப்பானாலும் கண்டுக்க முடியாது எல்லாம் முடிச்சு அப்படியே கெடுத்துருப்பாங்க கெடுத்தா வச்சு நாங்கள் அப்படி தான் இருந்தா தெரியுமா அவனை பார்க்கறது வரைக்கும் அவங்க கூட சுற்றி இருந்தா ஆனால் அவனும் இவ்வளோ மாதிரியே வந்து இருக்கிற பாசம் தான் தெரியுமா அவனும் வேற ஒரு பாசம் தான் பேசிக்கிட்டு அவள் ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கா அது தெரிஞ்சு உங்களோட ஃபோட்டோ அப்பா வந்து காமிச்சாங்க. ஸ்டார்டிங்காக ஃபோட்டோ பார்க்கும்போது வேணாம் அப்போ மேரேஜ் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா தெரியுமா அப்போ அப்பா சொன்னாங்க உனக்கு பிடிக்கலாக்கா நான் ஜேகே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுன்னு சொன்னாங்க. அந்த செகண்டே ஃபோட்டோ காமின்னு சொல்லி கேட்டா ஃபோட்டோ பார்த்து அந்த செகண்ட் ஃபோட்டோ பார்த்து இருந்தாலும் ஓகே சொல்ல தெரியுமா அவன் நான் லவ் பண்ணிக்கிற பையனை பிரேக்கப் பண்ணிட்டு
உன் கூட கம்ப்ளீட் ஆகணும்னு நினச்சா தெரியுமா, அவனை மேட்ச் பண்ணிக்கணும், லைஃப்பில் வேணும் செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு. அப்புறம் உன் டேட் பண்ணதுக்கப்புறம் உன்னை யாருக்கு பிடிக்காது, உன் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, அவங்க கேரக்டர் பார்த்ததும் அவளுக்கு இன்னும் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவள் கேரக்டர் நல்ல பொண்ணை சேஞ்ச் பண்ணி நினச்சா தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுனால சொல்கிறாங்க. அவளுக்கு தப்பு பண்ணிட்டு எவ்வளவோ அவள் வந்து அந்த எப்படி தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அவள் பழி பொண்ணு போல வைக்க தான் உண்மை. அவள் எல்லாத்தையும் அவள் கேரக்டர் எப்படி திரும்ப இது வரைக்கும் அப்போ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இது இப்போ நல்ல பொண்ணு நடிக்கிறா தெரியுமா உனக்காக மட்டுமே. நான் அப்படி திரும்ப 8 வருஷம் உனக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டு உனக்கு மட்டுமே லவ் பண்ணிட்டு உனக்கு மட்டுமே ஒன் சைடு நினச்சிட்டு உட்காந்துருக்கா தெரியுமா. இங்கே எந்த ஒரு லைஃப் ஹாப்பினஸும் இல்லாமல் பிஸ்னஸ் தாண்டி வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண மாட்டேன் தெரியுமா. அப்படி இருக்கானு என்னை பார்த்தா உனக்கு வந்து பிடிக்கல ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க என்ன சின்ன பையன்டா சொல்லிட்டாங்க. அதுக்கு என்னடா ஜெக்கி சொல்லிட்டாங்க. நம்ம சின்ன பையன் எந்தப்பா ஜெக்கி கேட்குறாங்க. நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை உங்களுக்கு காஜின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் உன்னை அப்படி தானே பார்க்குறேன், நான் ஒய்ஃபை பார்க்குறேன் ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜெமுக்கு ஒர்க்கு பார் ஜெமுக்கு சொல்லிட்டாங்க. உன்னோட ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து தெரிஞ்சு சொல்ல மாட்டாரு. ஓகேவா, ஒவ்வொரு டைம் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என் லவ் எப்படி சொல்லி புரிய விட்டு தெரியல. ஓகேவா, அப்பா அந்த ஃபோட்டோ காமிக்கிறப்போ வந்துட்டு அப்போ வந்து அவரும் சொன்னால் அப்பா சொன்னாங்க நான் ஜெக்கி அப்போ யங் 2 ஃபோட்டோ காமிக்கிறேன், அந்த பையனுக்கு யார் பிடிக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு. அப்போ கூட அவன் என்ன சொன்னா உனக்கு அப்படி கூட உனக்கு யாருக்கு உனக்கு வந்து யாருக்கு பிடிக்காது, கண்டிப்பாக ஒன்று ரிஜெக்ட் பண்ணுவேன், என்னதான் பிடிக்கும் அவங்களுக்கு அப்படி சொல்லி. அப்போ ரொம்ப கோவச்சு நான் அவ்வளோ வருஷமா நான் வெயிட் பண்ணுற ஒரு பர்சன் தான் எனக்கு ஃபேன்சி வர போகிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தான் சான்ஸ் வந்துருக்கு. ஆனால் அதை கூட அவளுக்கு நான் எடுத்துக்க நினைக்கிறா தெரியுமா. டக்குன்னு வந்து எனக்கு பறக்க நினைக்கிறேன். சின்ன விஷயம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. நான் எனக்கு வருத்தப்படுத்தி நான் எவ்வளோ கோவம் வருத்தங்கள் எல்லாமே இருந்தாலும் காயப்பட்டிருந்தாலும் எதையும் மறந்துட்டேன். ஆனால் ஒன்று நினைப்பு தர முடியும் சரியா. அந்த ஒளி விஷயம் கூட எனக்கு நான் சுயமாக யோசிச்சது, நான் செல்ஃபிஷாக யோசிச்சது மட்டும் தான்டா. ஓகேவா, இதை தாண்டி எந்த தப்பி நான் பண்ணடா ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறவங்க பாரு சொல்லிட்டாங்க. என் ஃபோட்டோ ஒன்று கொடுக்க சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்லிட்டாங்க தெரியுமா. ஏன்னா ஜாங்கு பிடிச்சிருக்கு ஜிம்ல, ஸோ உன் ஃபோட்டோ கொடுக்கூடாது சொல்லிட்டு அப்படியே அவள் ஃபோட்டோ மட்டுமே சென்ட் பண்ணாங்க தெரியுமா. எனக்கு அது இன்னும் போயினாச்சு தெரியுமா. அப்படியே என் ஃபோட்டோ கொடுக்க மாட்டாங்க, எனக்கு செலக்ஷன் பண்ண மாட்டேன்னு நினச்சி தெரியுமா. அப்போ கூட நீ அவளுக்குன்னு சொல்லிட்டு மகளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்லி 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் டே நீ வந்துடுவேன், நீ ஃபாரின்ல இருக்கிட்டு வருவோன்னு சொல்லிட்டு ஆசையை வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்படி கூட நீ எனக்கு வரும்போது எனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு எவ்வளோ பெயின்ஃபாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து எல்லாத்தையும் பொறுமையாக சொல்லணும் புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு டைமில் ஓகேவா என்னோட ஜிம்மிங் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன்னா என்னோட மொத்த சந்தோஷம் லவ் பெயின் எல்லாத்தையும் காமிக்கணும் தோணுச்சு. அஃபெக்ஷன் எல்லாமே நான் டக்குனு எடுத்துக்கிட்டேன். ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜெக்கி பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப லவ் பண்ணுறது தப்பா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. அதான் சொல்லிட்டாங்க பார் ஜிமின் நீ அவளை பற்றி என்ன நினச்சிக்க தெரியும், அவளை பற்றி எனக்கு தெரியும்னா தெரியாது சரியா. ஆனால் உண்மையாகவே தப்பான பண்ணிட்டு அவளுக்கு டிசைன் பாசன் இல்லை. ஈவன் நான் உனக்கு டிசைன் உனக்காகும் நான் உன்னை மேட்ச் பண்ண கூட அவ்வளோ மாதிரி பாசன் நீ மேட்ச் பண்ணக்கூடாது சரி. எல்லாத்துக்கும் டிசைடாக ஒரு பர்சன் தான். நீ ஒரு பியூர் ஹார்ட் ஓகேவா. அவனுக்கு பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை எல்லாமே லவ் பண்ணிட்டாங்க. எனக்கு கூட அவ்வளோ பிடிக்கட்டும். ஒன் சைடு நம்ம 8 வருஷம் லவ் பண்ணிட்டா ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஸ்கூலில் நான் ஒரே ஒரு டைம் சேவ் பண்ணேன், அதுக்காக வா சொல்கிறாங்க. நீ சேவ் பண்ணாலும் லவ் பண்ணலாம். எனக்கு ஒன்று பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் ஏனே தெரியாது. ஓகேவா, ஸ்கூலே மட்டும் சுற்றிட்டு இருந்துச்சு, ஓப்பன் கேட் இந்த ஸ்கூலை சுற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் யார் தெரிஞ்சு கூட பார்க்க மாட்டேங்க தெரியுமா. எனக்கு அப்பயே மேலே பிகாஸ் கிரஷ்டா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்துட்டு சொல்லிட்டு எல்லாரும் போய் டீஸ் பண்ணுவாங்க, பிளி பண்ணுவாங்க, திரும்ப பெரிய லாங் அரைச்சிக்க சொல்லிட்டு ஈவன் சிஸ்டர்டைய அதாவது யாங்மி அவளோட ஃப்ரெண்டுங்க அவளும் டீஸ் பண்ணுவாங்க தெரியுமா, பிளி பண்ணுவாங்க. ஆனால் நீ தான் சொல்கிறாங்க. ஈவன் யாங்மி ஸ்கூலில் படித்தாலும் உனக்கு தெரியாது, வேற ஒரு செக்ஷன் இருந்தா. ஆனால் உனக்கு என்ன கூட தெரியும். ஆனால் அந்த இடத்துக்கு நான் வந்து குட்டி பையனை பார்த்தேன். என் தலையில் வந்து ஹேண்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ண பயப்படாத சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அது சொல்லிட்டு எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. உனக்கு அது வார்த்தையாக சொன்னால் புரியாதுரா. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சின்ன பையன் தான் ஜெக்கி பார்க்குறா சொல்கிறேன். நான் உன்னை பார்க்கல அப்படி ஓகேவா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் சரி. ஜிம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து ஓகேவா. இவர் மை ப்ரீஷியஸ் பாய் ஃப்ரெண்ட் ப்ரீஷியஸ் ஒய்ஃப் சரியா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜெக்கி ஒரு அப்படியே அந்த வீடியோ சென்ட் பண்ண சொல்கிறாங்க. அது எனக்கு ஒரு ஆசை சரியா. அவன் அப்படி சொன்னால் அன்னைக்கு அவள் ஃபோட்டோ காமிச்சா கூட என்ன செலக்ஷன் பண்ணுவாங்க அவங்க செலக்ஷன் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாச்சு. உனக்கு இப்போ பிடிச்சதும் எனக்கு தான் சொந்தம், உனக்கு பிடிக்காத எனக்கு சொந்தம் சொல்லி அவள் சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ யோசிச்சேன் நீ என்ன சொல்ல நீ என்ன சூஸ் பண்ண எப்படி இருக்கும், எல்லாருக்கும் முடி நீ லவ் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லி ஆசை இருந்துச்சா. அதான் வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணேன். ஆனால் அதுக்காக மற்றவங்க வீடியோலாம் நான் ஷோ பண்ணிக்க மாட்டேன் ஓகேவா. நீ எனக்கு ப்ரைவேட் வீடியோ போய் காட்டுமா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி பண்ண அன்றைக்கி சொல்கிறாங்க. அது அன்றைக்கி நான் ட்ரிங்கில் யாரையும் ஏதோ ட்ரக் மிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா. அப்புறம் நீ வேறு ட்ரிங்க் பண்ணியிருந்தியா. எனக்கு அந்த டைம் எப்படி என்ன பண்ண தெரியல. மொத்தம் லவ் வேணும் மொத்தம் உள்ள காமிக்க தோணுச்சா. அதை நான் டக்குனு எடுத்து விட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி ஆஃபீஸ் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பார்க்குறப்ப என் ஒய்ஃபை ஃபீல் பண்ண தோணும். என்னோட பேபி பாயில் ஜெக்கி சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ என்னோட பேபி பாய் ஓகேவா. உனக்கு பார்க்குறப்ப எடுக்கணும், உனக்கு பைட் பண்ணணும், உனக்கு கிஸ் பண்ணணும், என் லவ் அப்படியே ஃபீல் பண்ணி உன்ட்டு சொல்லணும். என் லவ் லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் அப்படி பண்ணா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட மாறி இல்லையா. அவங்களுக்கு பெரிய பையன் தான் நான் சொல்கிறாங்க. எனக்கு அதான் தெரியும் சார். எனக்கு என்னோட பையன் கடுப்பு எப்பவுமே சின்ன பையன் தெரியும் ஓகே. குட்டி பையன் நான் ரொம்ப அழகாக தெரியும் சரியா. நான் அழகாக பார்த்துப்பேன். யாரும் சொல்லுவாங்க நீ குட்டியாக இருக்க சொல்லி டீஸ் பண்ண அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் எனக்கு என்ன தோணும் நான் போய் தெரியாமல் சர்டிஃபி பண்ணேன் கொஞ்சம் லாங்கில் வந்து. அப்போ எனக்கு நீ குட்டியாக இன்னும் பிடிக்கும் ஓகேவா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்க சொல்லி அப்போ என்ன சொல்கிறாங்க. நீ அப்போவே என்ன சொல்கிறாங்க. நான் அப்போவே ஒய்ஃபை தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு.
நீ எப்போ இப்பெல்லாம் அப்படி யோசிப்பா ஜிம் கேட்குறாங்க ஜெகி பாருங்க நமக்கு ஒரு சொல்லிட்டாங்க நம்ம அண்ணனை பார்த்துட்டு தெரியுமா என்னைக்கு அப்படி பார்த்து தெரியாது சொல்லிட்டாங்க எனக்கு 12th தான் படிச்சேன் 9th படிச்சேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு அண்ணனை பார்த்துட்டு சரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உடனே எனக்கு அவ்வளோ இஷ்டம் ஜெகி சொல்லிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு கிஸ் ஒன்று தான் பண்ணேன் எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டு அவங்க பசங்க புள்ளி பண்ணி ப்ராங்க் பண்ணதான் கிஸ் பண்ணி நினச்சி சொல்லிட்டாங்க அவங்க அப்படியே பண்ண சொன்னாங்க ஓகேவா ஆனால் அப்போ ப்ரே பண்ணிட்டு யார் ஒருத்தவங்க 3rd கிளாஸில் யார் வரவங்க அவங்களே கிஸ் பண்ணி சொல்லி பசங்க மாட்டினாங்க அப்போ வரைக்கும் எனக்கு பாதிச்சாரு நீ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே சொல்ல கூட கிஸ் பண்ணிருப்பாங்க ஜெகி சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க ஆமாம் எனக்கு ஃபஸ்ட்டு கிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது ஃபியூச்சர் ஒய்ஃபாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க அதுக்குள்ளே இருக்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் அவங்க கிஸ் பண்ணதுக்கப்புறம் போல்ட மாதிரி தெரியுமா அதுக்கப்புறம் யாரும் புள்ளி பண்ணணும் பயந்தாங்க எனக்கு அது கூட ஹார்ட் ரோபான ஒன்று நான் கிஸ் பண்ணிட்டேன் அது பசங்க ஒரு மாதிரி மறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஓகேவா நம்ம பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் இதுக்கப்புறம் எல்லாரும் ஃபைட் பண்ணணும் நமக்காக நம்ம தான் ஃபைட் பண்ணணும் நம்மளே ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் நம்ம இப்படியாக்க நம்ம நினச்சதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் யாங் மீன்றது ஒவ்வொன்றது இப்போ என்கிட்ட பரிச்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து கவலையாச்சு என்கிட்ட ஒவ்வொரு எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வயசை சர்ச் பண்ணிடுவான் எனக்கு கவலையில் நான் மட்டும் கேஷ் இருந்தேன் ஆனால் எனக்கு என் லைஃப் நீ கிடச்சா மட்டும் போய் நினச்சிக்கிறேன் அதே மாதிரி ஆனால் என் லைஃப்பில் எதெல்லாம் வந்து எனக்கு சொன்ன நினைக்கிறோம் அதுலேயே போட்டி போகிறப்ப என்ன பண்ண முடியும் ஜெகி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க சமூக சார் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப லவ் இல்லை ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும் ஓகேவா நீ வந்து பாரு கொஞ்சம் டேஸ் போக போக உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிக்கும் மனசு இடம் பிடிப்பான் ஜெகி சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குற மனசு இடம் பிடிக்கலாம் சொல்லிட்டாங்க இடம் பிடிப்பா ஜெகி சொல்லிட்டாங்க பிடிக்கிறா சொல்லிட்டாங்க ஜெகி எப்படி பிடிக்காம போயிடும் ஜெகி கிட்ட வராங்க ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்லிட்டாங்க இப்படி பிடிக்காம போயிடும் ஜெகி கிட்ட வராங்க ஜிம்க்கு மாறிக்கு ஜிம் ஜெகி டச் பண்ணி ஜிம் அமைதியாகிறாங்க இப்போ ஜெகி ஜிம் டச் பண்ணுறாங்க ஜிம்க்கு மாறி அமைதியாக ஜெகி ஜிம் சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறாங்க ஏன் சொல்கிறாங்க ஜெகி டச்சஸ் உனக்கு வீக்காக தான் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறாங்க பேபி பாய் ஜெகி சொல்கிறாங்க என்ன ஜிம் கேட்குறாங்க ஜெகி பார்க்குறாங்க லவ் சொல்கிறாங்க ஜிம் ஜெகி பார்க்குறாங்க அப்படி கண்ணு ஃபுல்லாக ஜிம் லவ் தான் லவ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது உன் மட்டும் தான் லவ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது ஓகே நான் யாருக்கு அப்படி இருக்க அப்படி தர மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க யுவர் மைண்ட் பேபி பாய் ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜிம்மில் நடக்கும் தள்ளி ஜிம் சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறாங்க ஜிம் அன்றைக்கி அப்படி சொன்னேன் ஃபஸ்ட் டைம் தான் சொன்னேன் ஜெகி சொல்லிட்டு அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க ஜெகி ஜிம் பார்க்குறாங்க ஒரு ஜிம் சொல்லிட்டு போகிறாங்க ஜெகி பார்க்குறாங்க லக்கேஜ் எடுத்துக்கலாம் ஜெகி சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு லக்கேஜ் இறக்கி தான் போயிருப்பாங்க டிரைவர் லக்கேஜ் ஜெகி போகிறாங்க ஜிம் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பார்த்தா வீடு ஃபுல்லாக அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது ஜிம்முக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெகி ஜிம் ஃபோட்டோஸ் மட்டும் தான் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிற 1 மந்த்தில் ஜெகி ஜிம் எப்படிலாம் நாங்கள் ஒரு டைம் டேட் பண்ணும்போது அவங்க டேட் பண்ணது நம்ம ஜெக்கியும் வந்து யங் மேன் தனியாக போயிருக்க மாட்டேன் விட்டு நம்ம ஜெக்கி கூட அவங்க போயிருப்பாங்க நம்ம ஜெக்கில் அப்பா சொல்லிப்பா நீ கூட போக சொல்லிட்டு எனக்கு பிஸ்னஸ் பார்க்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் டேட் வரப்போ சில விஷயங்கள் அவங்களும் நடந்திருக்கும் அதை எப்படி எடுத்து வச்சுருக்காங்க ஜிம் பார்க்குறீங்க பொறுக்கி இதெல்லாம் பண்ணியிருக்கா ஜிம் கேட்குறாங்க ஜெகி பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க பாத்ரூம்ல ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க பாத்ரூம்ல கிஸ் பண்ணால் ஃபோட்டோ எடுத்தா சொல்லிட்டாங்க அப்படியே கேப்சர் ஆயிருக்கு ஜிம் பார்க்குறாங்க ஐயோ கடவுளே ஜிம் பார்க்குறாங்க ஜெகி பார்க்குறாங்க பாரு இது யாரும் பார்க்க மாட்டாங்க சரி சொல்லிட்டாங்க இந்த வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க சரியா சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க யாரும் வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்குறாங்க அப்போ எடுத்து வேறு இடத்துல வச்சிடலாம் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க அப்போ வேறு இடத்துல எடுத்து வச்சிடலாம் ஜெகி சொல்லிட்டாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி திரும்பி பார்க்குறாங்க கடவுள் இதுன்னு ஜிம் கேட்குறாங்க ஜெகி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க ஏய் என்ன பண்ணியிருக்கா சொல்லிட்டாங்க நம்ம லேப்டாப் உட்காந்து எடுத்துப்பா கேட்குறாங்க ஜெகி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ கேப்சர் பண்ணிடலாம் சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்குறாங்க என் ரூமில் கேமரா வச்சிருக்கேன் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க கேமரா வச்சிருக்கேன் அதுமாதிரி கேப்சர் பண்ணி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க கடவுளே நீ என்ன அப்படி இருக்க பொறுக்கேடா நீ ஜிம் கேட்குறாங்க பொறுக்கிதான் அவங்ககிட்ட மட்டும் ஜெகி சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க ஐயோ இப்படி பையனை மேட்ச் பண்ணி போகிறீங்க என்ன அப்படி இருக்கா ஜிம் சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்குறாங்க அந்த பிளேஸ் லவ் சொல்லிட்டாங்க ஆமாம் லவ் ஜிம் சொல்லிட்டு போகிறாங்க வேற நம்ம ஜெகி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க இங்கே பாரு என் பையன் பர்மிஷன் பக்கத்தில் கொடுத்து டச் பண்ண ஓகே சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்குறாங்க நைட் வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க ஜெகி சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க நைட் வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க ஓகேவா நைட்டுக்கு அப்புறம் சொல்லி ஜிம் ஜெகி சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க பக்கத்தில் வந்து பொண்ணுட்டுண்டா ஜிம் சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்குறாங்க பார்க்கலாம் ஜெகி சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க எப்படி இருக்கும் பாரு ஜிம் போய்ட்டு பெட்டில் உட்காராங்க ஒரு மாதிரி இருக்கு இப்போ நம்ம டேக்கு தான் ஜிம்முக்கு ஒரு கால் வருது ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டே சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜிம் தான் டேட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அந்த ஃபோன் ஜெகி உள்ள வந்து பார்க்குறாங்க தேவா சொல்லிட்டு ஜெகி இன்னொரு பொறாமே பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்காது எனக்கு நம்ம ஜிம் தேவும் அவங்களோட ஸ்கூலில் ஹாஸ்டல் பண்ணுவாங்க ஓகேவா ஃபேமஸ் பசங்க அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேர் பார்த்து பொண்ணுங்க பசங்க சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ ஜெகி பார்க்குறாங்க அவருக்கு பொறாமை சில பேர் என்ன சொல்லுவாங்க வீமினோட பேரன்னு சொல்லிப்பாங்க அது பக்கம் ஜெகி கோவம் இருக்கும் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் அவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னா பேரன் சொல்லி ஜெகி திட்டி இருப்பாரு மனசுக்கு நல்லது இருப்பாங்க ஜெயிக்க சின்ன பையன் மாதிரி கியூட்டா அழகாக டோயை சுற்றிட்டு அவ்வளோ அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி அழகாக இருப்பார் நம்ம ஜெகி பார்க்குறாங்கக்கா அப்போ எனக்கு ஒரு தைரியம் இல்லை சரியா தைரியம் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பேன் என்ன பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவன் ஸ்கூல் விட்டு போயிட்டான் ஜெகி பார்த்துருக்காங்க அந்த பக்கம் ஜிம் ஜெகி டேரர் ஃபோன் பேசிட்டுருக்காங்க டே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அவன் நம்ம ஸ்கூல் படிச்சேன் அவன் தானடா சொல்லிட்டாங்க ஆமாம் சொல்லிட்டாங்க என்ன பண்ணா சொல்லி கேட்குறாங்க அது சொல்லிட்டாங்க சொல்லி என்ன பண்ணி மேட்ச் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க அது டே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பஸ் திட்டான் அப்புறம் சொல்லிட்டு கேட்குறாங்க அது சொல்லிட்டாங்க பாருங்க உண்மையை சொல்லவா சொல்லிட்டாங்க உனக்கு அவன் தான் ஃபிட்டாக இருப்பான் சொல்லிட்டாங்க என்ன டே சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க இந்த பக்கம் ஜெகி பாசிட்டிவாக ட்ரெஸ் அடக்கி வச்சுட்டு என்ன பேசிருக்காங்க சொல்லிட்டு ஆமாடா நான் அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சேன் சரியா சொல்லிட்டாங்க எனக்கு அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சேன் நான் கூட கொஞ்சம் கேர்லெஸ் சாப்பிட்டேன் ஓகேவா நான் கொஞ்சம் கேட்டுருந்தேன் உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணு பற்றி கேட்டுருந்தேன் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு கேட்க மாட்டேன் அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை சரியா சொல்லிட்டாங்க என்னத்துக்கு கேரக்டர் சரியில்லை ஓகேவா சொல்லிட்டாங்க இல்லாட்டி அது சொல்லிட்டாங்க பாரு உனக்கு தெரியாது
நம்பு அப்படி கிடையாது சரி. அந்த பொண்ணோட பெட்டர் ஜேகே தான் ஓகேவா. ஜேகே தான் நல்ல பையன் இருக்கான். பையனை பார்க்க தான் இருக்கான் ஓகேவா. ரொம்ப ரெகடாக அப்படி இருக்கான். ஆனால் உண்மையாக நல்ல பையனாக இருக்கான். உன்னை 8 வருஷம் ஒன் சைட் பண்ணியிருக்கான். அவன் ஃப்ரெண்டு காயின் ஒருத்தர் இருக்கான் சரி. அவன்கிட்ட கேட்டேன் சரி. அவன் கேட்டேன் அவன் சொன்னான் அவன் எந்த மாதிரி கேரக்டர் சொல்லிட்டு ஓகேவா. அப்போ விசாரிச்சேன் இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப லவ் பண்ணியிருக்கான். ரொம்ப சின்சர் லவ் பண்ணியிருக்கான் ஓகேவா. கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கான் சரியா. என்ன சொல்லி மேட்ச் பண்ணிட்டான் சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதில் நான் அப்புறம் மீட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ இருக்க ஜேக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஜிம் சொல்லிட்டு ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணி காமிக்கிறாரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்புறம் பேசுகிறேன் சரியா சொல்லிட்டாங்க. பாரு இது சண்டைப்படாது பையன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டாங்க. நீ தானே அவன் பார்க்குறப்ப கம்பேர் பண்ணிட்டு சின்ன பையன் தெரியல சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. ஆமாடா சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. உண்மை தண்டா நீ அவன் பக்கத்து நிற்கிற போது குட்டியாக தெரியலடா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்படி சொல்றியா கேட்குறாங்க. ஆமாம் உண்மையாக அவனை பார்த்தா பெரிய பையன் தெரியலாம். உங்களுக்கு எப்படி கேஜ்க்கு அப்படி தெரியாதா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் ஒன்று பார்த்தாலும் சின்ன பையன் தெரிய சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குற நான் தான் பெரிய பையன் சரி. அப்படியே ஏஜ் யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது சரியா சொல்லிட்டாங்க. அதுவும் உண்மைதான். ஆனால் உருவத்தெல்லாம் வச்சு பார்க்குறப்ப சொல்கிறாங்க. எனக்கு என்ன குறைச்சா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிட்டாங்க. நீ இப்போ தான் குட்டியோட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. அவன் பார்த்தா செம்ம ஹார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஹேண்ட்ஸமாக சொல்றியா ஜிம் கேட்குறாங்க. பார்க்குறாங்க நீ க்யூட்டடா சொல்லிட்டாங்க. நான் க்யூட்டா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே கோவத்து அவன் க்யூட்டுன்னு சொல்லி போனோம் சொல்லி மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்குறா மணி க்யூட்டு தான் சொல்லிட்டாங்க. நீ க்யூட்டா அவன் ஹார்ட்டு சரி 2 பேருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆஃபீஸ் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறேன் சொல்லி அப்புறம் பேசிட்டு ஃபோன் வச்சுறாரு. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. என்ன பேசுனாங்க கேட்குறாங்க. யார் ஜிம் கேட்குறாங்க. அதான் உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. என்னென்னு பேசுவோம் உனக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க. நீ ஏன் தெரிஞ்சுக்கூடாதா ஜேகே கேட்குறாங்க. தெரிஞ்சுக்கூடாது ஜிம் சொல்லிட்டாங்க. நானும் தெரிஞ்சுப்போம் சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் தெரிஞ்சுக்கூடாது போ ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. என்ன போன சொல்கிறீங்க போவோம் ஜேகே கேட்குறாங்க. கீழே போ சரி எப்படி காஃபி கொடுப்போம் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே போன காஃபியா சரி சொல்லிட்டு போயிடாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஜேகே போனதை சிரிச்சிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கானே இதை ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த வருஷத்தில் ஆட்டாக தான் இருப்பான். ஆனால் மற்ற வருஷம் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் ஓகே உனக்கு இது பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் சரியா. ஆனால் என்ன எனக்கு லவ் அப்படின்றது தெரியல சரியா. ஆனால் எனக்கு ஒரு ஹார்ட் பண்ண மனசு இல்லை. அவர் தப்பான பிள்ளை நான் ஜேகே பார்க்குறேன். ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சில இடத்துல பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க. அப்படி மேஜிக்கு மாறி சேஞ்ச் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீ என்ன இவ்வளோ கொஞ்சம் போகணும் அப்படி தர முடியாது ஓகேவா. நீ ஹாப்பியாக இருப்ப நான் நடிக்கிறேன் ஹாப்பியாக இருப்பேன் வைஃபாக இருப்பேன். ஜேகே ஜிம் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே போய் பார்த்தா காஃபி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் காஃபி கேட்டிருக்காங்க. நல்லா போட்டு தரணும். ஜிம் போய் ஜேகே போய் காஃபி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கீழே இறங்கி வராங்க. அந்த நைட் ட்ரெஸ்ஸில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த பக்கம் ஜேகே காஃபி போட்டு முடிச்சுட்டு இப்படி டர்ன் பண்ணுறாங்க. ஜிம் ஸ்டெப்பில் இறங்குறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. கடவுளே இவ்வளோ இதாக இருந்தாலும் எப்படா பொறுத்துட்டு இருப்பான். ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜேகே பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் தான் காஃபி போட்டியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க போட்டு சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு ஜிம் போட்டு சோஃபாவில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஜிம் அவங்க அம்மா ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ மா சொல்கிறாங்க. ஜிம்ப்பா சொல்கிறாங்க. அம்மா சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பா சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. நான் டேட்டை ஃபோன் பண்ணி கேட்டேன் சரி டேட் எழுதி சொன்னா சொல்கிறாங்க. எனக்கு டேட்டை ஃபோன் பண்ணி கேட்டேன் சொன்னா ஓகேவா. அந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆக மாட்டா சொல்கிறாங்க. என்ன பார்த்து கேட்குறாங்க. அவங்க நல்ல பொண்ணு நினச்சிட்டேன் ஓகேவா. அந்த பொண்ணு வேறு மாதிரி ஒரு பொண்ணா ஓகேவா. உனக்கு ஜேகே தான் கரெக்டாக ஓகே பர்ஃபெக்டாக இருப்பாமா. நீ ஜேகே கூட சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறேன் தெரியும் அந்த பையன் போஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அதனால சில இடங்களில் போஸ்ட் பண்ணி ஒரு லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேவா. ட்ரூவாக இருக்கும். அதெல்லாம் ஃபேக்காக இருக்காது ஓகேவா. கண்டிப்பாக அந்த பையன் நல்ல பையனாக இருப்பாங்க. அழகாக பார்த்துப்பான் ஓகேவா. சரி 2 பேருக்கு மேட்ச் கூட அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிம் நம்ம சொல்கிறாங்க. அம்மா என்னமா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சரியா உனக்கு டைம் வரும்னு தெரியும் ஓகேவா. அந்த பையனை நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ ஓகே. மனசார அக்செப்ட் பண்ணிக்கோ. ஜிம் நம்ம சொல்கிறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க. அப்பா ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க சொல்லி என்னமா சொல்லிட்டு. ஆமாம் அப்பா வந்துட்டு அந்த பொண்ணு பற்றி பேக்ரவுண்ட் விசாரிக்க விட்டாங்களா சொல்லிட்டு. ஆமாம் நம்ம ஜீவனோட பொண்ணு மட்டும் நினச்சி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் அந்த கேரக்டர் தெரியல போச்சு. அப்பா ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உனக்கு ஜேகே காட்டு ஓகேவா. ஜேகே பையனாக இருந்தாலும் ரொம்ப ஜென்யூனா ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் ஓகேவா. உனக்கு பர்ஃபெக்டாக இருப்பான். பார்க்க ரெகடான ஒரு பையன் ஓகேவா. ரொம்ப ட்ரூ லவ் கேர் வச்சுக்கலாம் ஓகேவா. உனக்கு அந்த பையன் கிடைச்சி உண்மையில லக்கியான விஷயம்பா. நீ அந்த பையன் வந்து ஹார்ட் பண்ணாங்க ஓகேவா. ஸோ ஜிம் நம்ம சொல்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பையனை எப்போ மனசாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்போ வீட்டு கூட்டி வரும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அந்த பையன் எப்போ வருது அப்போ வீட்டு கூட்டிடுவா. அது வரைக்கும் டைம் எடுக்கும் ஓகேவா. ஜிம் நம்ம சொல்கிறாங்க. ஜிம் ஓகேம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஃபோனை கட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜேகே காஃபி நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்லி ஜிம் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே பக்கத்தில் உட்காராங்க. அங்கே பாரு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா நான் அக்செப்ட் பண்ணி டைம் எடுக்க சொல்லிட்டு அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லி ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெகமே எல்லாமே நடந்திருக்கும். இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட வாழ்ந்துருப்பாரு வில்டேஜ்மே. ஜிம் பார்க்குறாங்க. அந்த 1 மந்த் தான் இப்போ ஒய்ஃப் மாதிரி ஹஸ்பண்ட் மாதிரி வந்துட்டு இப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு இப்போவும் எனக்கு பிடிக்கல ஜேகேக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டைம் எடுக்கும் லவ் பண்ணுறதுக்கு. ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பிடிக்கும் எல்லாம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பிடிக்கும் ஓகேவா. ஆனால் எனக்கு அந்த ஹஸ்பண்டாக சொல்லிட்டு டைம் எடுக்கும். ஹஸ்பண்டாக நான் லவ் பண்ணுறது ஓகேவா. எனக்கு லவ் வரணும் மேலே எனக்கு வந்து லவ் வரணும் சரியா சொல்கிறாங்க. ஏன்னா என் கூட இருக்கிறப்போ நானும் என் கூட கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அது வந்து வேறு இது ஓகே. அது வேறு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜஸ்ட் நீடா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை சார் அப்போ சொல்கிறாங்க. நீ எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே எனக்கு அந்த டைமில் அப்படி இருக்கும் ஓகே. எனக்கு ப்ரெஷர் பண்ணிடுறேன். அதனால எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எனக்கு தானாக ஃபீல் வரணும் ஓகேவா. எனக்கு ஃபீல் பண்ணணும் நானாக ஃபீல் பண்ணணும்.
அந்த டே வரைக்கும் சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிடிக்கும் ஓகே நானும் ஃபீல் பண்ணி நினைக்கிற வைக்கிற வெயிட் பண்ணுவேன் ஜெகி ஜிம் கேட்குறாங்க ஜெகி கண்டிப்பாக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் ஜெகி சொல்கிறாங்க கொஞ்சம் கஷ்டம் தான் ஜெகி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இருந்தாலும் வெயிட் பண்ணுறேன் ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நானும் ட்ரெஸ் பண்ணுறேன் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறாங்க. அப்போ கொலாபரேஷன் பண்ணலாமா சரி கொலாபரேஷன் பண்ணலாமா கண்டிப்பாக ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க கம்பெனியில் ஜிம் சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறாங்க ஒர்க்காக சொல்கிறாங்க பிஸ்னஸ் ஒர்க்லாம் சார் ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறாங்க ஜெகி கிட்ட ஜிம் சக்ஸஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ஜெகி கேட்குறாங்க ஜிம் கேட்குறாங்க அது லவ் யூ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க லவ் யூ ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு ஜிம் அமைதியாக இருக்காங்க வந்து ஜெகி ரொம்ப ஹாப்பி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க சிரிச்சிட்டே இருக்காரு பார்த்து ஜிம் பார்க்குறது பனிஷ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஜெகி தான் அவர் ஜிம்மில் ஃபஸ்ட்டு பார்த்தா சுட்டு நினச்சிட்டே இருக்காங்க ஜிம் டிவி பார்க்குறாங்க ஜெகி ஜிம் பார்த்துட்டு அவர் அவ்வளோ ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க ஓகேவா. இப்போ ஒரு ஸ்கூலை காமிச்சிட்டு இருக்காங்க 8 years பிஃபோர் ஒரு ஸ்கூலை காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பையன் அப்படி காமன் இருக்கான் அந்த பையன் 4 பேர் வந்து ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையன் பார்க்குறது எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. அங்கே பாரு நான் பார்த்துட்டு இருக்கேன் நீ வந்து கிளாஸில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டே இருக்கா சொல்லிட்டாங்க. நீ எனக்கு படிக்க வரணும் ஃபஸ்ட் டைம் வராதுன்னு தப்பு கேட்குறாங்க. இங்கே பாரு இவர் கண்ணா இவங்க ஃபஸ்ட் மார்க் வரணும் சரியா சொல்லிட்டாங்க. அங்கே பாரு சொல்லிட்டாங்க இவருக்கு என்ன ஓகே என்ன தான் ஃபஸ்ட் மார்க் வரணும் எப்போ சரியா ஃபஸ்ட் ரேங்க் நீ செகண்ட் ரேங்க் வந்துக்கோ தேர்ட் ரேங்க் வந்துக்கோ சரியா எனக்கு என் டீச்சரோட பையன் ஓகே என் ஃபஸ்ட் டைம் வாங்க வச்சுக்கோ அவங்க டீச்சர் அவங்க அப்பா திட்டு அவங்க வீட்டுக்கு போகணும் சரியா சொல்லிட்டு இப்போ அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருங்க எனக்கு படிக்க வரணும் ஃபஸ்ட் டைம் வரணும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லிட்டேன் அப்புறம் சரியா ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்ல வரையா கேட்குறாங்க. அழைச்சிட்டாங்க பாரு நீ வந்து செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் வந்துக்கோ சரியா ஃபஸ்ட் டைம் விட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி நான் படித்தாலும் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான் அவங்க ஃப்ரெண்ட் அது ஸ்கூலோட ஒரு டீச்சரோட பையன் தான். இப்போ அந்த பையன் பார்க்குறாங்க பாருன்னு சொல்லிட்டாங்க பாரு ஜான் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க நல்லா கேட்டு சரி இதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வரக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. வந்தா நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற இடம் தெரியுமா பண்ணுவோம் சரியா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படி ஃபஸ்ட் டைம் வந்து வச்சுக்கோங்க பேச்சு பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து வச்சுக்கேன் நீ இந்த ஸ்கூலில் இருக்கிற இடமே தெரியாமல் நாங்கள் பண்ணுவோம் சரியா சொல்லிட்டாங்க. அப்படி நான் ஆசாச்சிருக்கிறது லாங் ஹேர் ஓகேவா அதை அப்படியே மொத்தமாக கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பையன் பயப்படுறாங்க வேற எனக்கு ஜம்ப் கூட ஓகேவா எப்படி பண்ணுறீங்க டீச்சர்கிட்ட சொல்லுங்க டீச்சர் சொல்லுவாங்க டீச்சரோட பையனே வரலாம் சரியா சொல்லிட்டாங்க. நீ சொல்லி பாரு சொல்லிட்டாங்க. டீச்சரை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சரியா சொல்லுவாங்க நல்லா படிக்கலாம் அதெல்லாம் டீச்சர்ஸ் வர கிளாஸில் ப்ரைஸ் பண்ணலாம் ஆனால் பிகைண்ட் உனக்கு யார் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சரியா சொல்லிட்டாங்க. நாங்கள் அடிச்ச கூட கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க நீங்கள் அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க பாருங்க அக்கா ஸ்கூலில் படிக்கிறா அவளே சொல்லுவா என் தம்பி வேறு முடி படிங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அவங்க அக்காவே சொன்னாங்க என் தம்பி வேறு முடி படிங்கன்னு சொல்லிட்டு சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகிக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்போ பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க சரி ஓகே இப்போ லாஸ்ட்டாக கேட்குறேன் சொல்லுவேன் நெக்ஸ்ட் டைம் விட்டு விட்டு தர மாட்டேன் கேட்குறாங்க. நான் விட்டு தர மாட்டேன் நான் படிக்கிறேன் நான் படிப்பேன் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் என் டேலண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரேன் உனக்கு வேணும் நல்லா படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகி சொல்ல விட்டு தர மாட்டேன் ஜெகி சொல்லணும். இப்போ அவங்க 4 பேர் மாட்டேன் விளையாடி ஆரம்பிக்கிறாங்க அடிக்கிறாங்க. அந்த பையன் வழியில் கத்திட்டு இருக்கான். அப்போ வந்து பக்கமா எந்த ஸ்கூலோட பேக் ஏரியா ஓகேவா அப்போ அந்த பக்கம் ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அவங்க சவுண்டு கேட்குது என்ன சவுண்டு சொல்லிட்டு பசங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏன் எப்படி கூப்பிட்றாங்க பார்த்தா அவங்க பசங்க பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா 4 பசங்க இருக்காங்க என்ன பண்ணிருக்கா சார் ஓடி வந்து பசங்க பார்க்குறாங்க பார்த்தாக்கா அவங்க 4 பசங்க தெரிச்சு ஓடி போகிறாங்க பார்த்தா அங்கே ஒரு பையன் அழுதுட்டு இருக்கான் ஒரு லாங் ஹேர் இருக்காக்கா அந்த பையனோட லாங் ஹேர் வந்து அது பையனோட ஹைஸே மறைச்சிருக்கும் அந்தளவுக்கு லாங் ஹேர் வச்சிருப்பாரு அவரு. இப்போ அந்த பசங்க பாருங்க பாருப்பா யார் நீ கேட்குறாங்க அது சொல்லிட்டு திரும்ப ஐஸ் பார்க்குறாங்க பார்த்தா பாவமாக இருக்கு ரொம்ப ஐஸ் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு. இப்போ அந்த பையன் பசங்க பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்கே உன் பேர் என்ன கேட்குறாங்க என் பேர் ஜான் ஜம்ப் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜான் ஜம்ப் என்னாச்சு அப்போ சொல்லிட்டு டேஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க எதுக்கு ஆளலை என்னாச்சு கேட்குறாங்க. அது பசங்க நடிக்கிறாங்க சொல்லுவாங்க என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. இப்போ ஜெகி சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட் டைம் வர பிடிக்கலான்னு சொல்லிட்டாங்க ஏன் பிடிக்கலான்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கலையாம்மா நான் ஃபஸ்ட் டைம் வரக்கூட சொல்லி நான் திட்டாங்க அடிக்கிறாங்க சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க டீச்சர் சொல்லுறது சொல்லிட்டாங்க டீச்சர் சொன்னாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு அவங்க டீச்சரோட பையன் சொல்லிட்டாங்க எது டீச்சருக்கு எது நேம் சொல்கிறாங்க அது டீச்சரோட பையன் ஆமாம் சொல்லிட்டாங்க ஆமாம் அந்த பையனை பற்றி கேள்விப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டாங்க. அவன் பிள்ளை பண்ணுறான் கிளாஸ்லேயும் பிள்ளை பண்ணுறான் இங்கேயும் பிள்ளை பண்ணுறா சொல்லிட்டாங்க. சரி ஓகே உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கேட்குறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்கிறாங்க. சரி ஓகே ஒரு சிஸ்டர் என்ன படிக்கிறாங்க சொல்கிறாங்க எனக்கு சிஸ்டர் படிக்கிறாங்க சொல்கிறாங்க. சரி அவங்க சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லை அவங்களும் பிள்ளை பண்ண சொல்கிறாங்க பிள்ளை பண்ண சொல்கிறாங்க யாருன்னு கேட்குறாங்க. அது நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொல்கிறாங்க ஜிமின் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குற டேஸ்ட் சொல்கிறாங்க எனக்கு என்ன படிச்சிருக்கா சொல்கிறாங்க. அது வாட்டி எங்கள் வாயன் சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ டேக்கிட்ட வராங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி இந்த பையன் வந்து பிள்ளை பண்ணுறாங்க டேஸ்ட் சொல்கிறாங்க பிள்ளை பண்ணுறாங்க டீச்சர் சொல்கிறதா சொல்கிறாங்க. இப்போ பையன் பார்க்குறாங்க டீச்சர் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க கேட்க மாட்டாங்களா சொல்கிறாங்க அவன் ஏன் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க எது டீச்சர் கேட்க நேம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க. சரி விட்டு நாங்கள் பார்த்துருவோம் ஓகேவா சொல்கிறாங்க இனிமேல் யாரும் பிள்ளை பண்ண மாட்டாங்க ஓகே சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் வந்துட்டு சரிச்சிட்டாங்க இங்கே ஷர்ட்லாம் இதாச்சு சொல்லிட்டு ஜிம் தான் ஷர்ட்ல வந்து அது பண்ணுறாங்க சரி பண்ணுறாங்க. இங்கே பாரு நேரம் அப்படி பண்ணாங்கன்னா வேண்டாம் சொல்லி நான் பார்த்து தான் சொல்கிறாங்க நிஜமா சொல்லணும் நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜெக்கி அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க டே பார்க்குறாங்க அவன் பயப்படாத ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க ஓகே சொல்கிறாங்க இந்த ஆசை கொடுக்குறாங்க இது சொல்கிறாங்க ஜூஸ் ஓகேவா பிடிச்சிக்கோ சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க வச்சுக்கோ சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வாங்கிக்கிறாங்க தேங்க்யூ சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அங்கே பாரு ஹேங் கொடுத்து சரியா சொல்கிறாங்க. டே பார்க்கணும் ஆமாம் ஹேங் கொடுத்து ஓகேவா நாங்கள் 12th படிக்கிறோம்ல நீ ஹேங் கொடுத்து சரியா 9th படிக்கிற ஆமாம் சொல்கிறாங்க ஹேங் கொடுத்துக்கோ சொல்கிறாங்க. இவன் பேர் ஜிம் ஓகே பேர் ஜிம்னா அவன் பேர் என் பேர் அவன் பேர் ஜிம் ஓகே சொல்கிறாங்க.
சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதே பதினோரு ஜிம் போலமா சொல்கிறாங்க. இல்லை நம்ம கிளாஸில் கூட்டு போயிட்டுலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் வா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் டேபிள் ஜெகி கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் கிளாஸ் ரூம் வரைக்கும் விட்டுறாங்க. நான் வேணும் பையன் பேசுவா சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க எக்ஸாம்பிள் பையன் அனுப்புறேன் நான் சொல்ல ஓகே கிளாஸ் ரூம் வந்து 12th A1 ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே போ சொல்லிட்டு ரெண்டு பேர் போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஜேகே எட்டி பார்க்குறாங்க போகிறத ரெண்டு பேரும் ஹேண்டை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜேக்கு இன்னொரு பார்க்குறப்போ ஒரு லைட்டர் பர்ஸ் வருது ஏனே தெரியல. ஜேக்கோட ஹேண்ட் பிடிச்சிருக்கப்போ அவர் பர்ஸ் வரைக்கும் ஜெகி பார்க்குறாங்க. அப்படி லைட்டாக ஒரு சின்ன பக்கம் ஸ்மைல் வருது. அந்த ஹேண்ட் பக்கம் ஃபர்ஸ்ட் வரைக்கும் வந்து உட்காந்துறாரு. ஜூஸ் பாட்டில் பார்க்குறாங்க. பார்த்து ஜூஸை குடிச்சு பாட்டில் பத்திரம் பேக்கில் வச்சுக்கிறாங்க. அவர் மிரட்டலான கிளாஸ் தான் அந்த பாட்டில் தான் அது. அவர் பிடிச்சி அந்த பாட்டில் வந்து பேக்கில் வச்சுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஜேகே டெய்லியுமே ஸ்கூல் பக்கம் போகிற அந்த 12th செக்ஷன் பக்கம் போவாங்க. போய் பார்த்தாக்க அங்கே நம்ம ஜிம்ட்டு பயங்கர ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பசங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு சமைக்க போட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆம்பளை சொல்கிறாங்க சமைக்க கூட்டாக இருக்காங்க. சோல்மேட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு லைக் ஒரு சில பசங்க பேரண்ட் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க. இவருக்கு ஃப்ளட் பண்ணுறதும் இவருக்கு ஃப்ளட் பண்ணுறது ஃப்ளட்லாம் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக இருப்பாங்க. அது பார்க்குறப்ப ஜேகே ஒரு மாதிரி ஜேகே ஜிம்மில் பார்த்து ஸ்மைல் வரும். டேவும் ஜேகே ஒன்றா இருக்குது. டேவும் ஜிம் ஒன்றா இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நீ ஏன் ஜிம் கூட இருக்காங்க ஜிம் பார்த்துருக்கோம். அவர் ஏன் ஜிம்ஸும் அவர் முடிவு பண்ணிடுறாரு. ஜிம்மி அப்படி சொல்லிட்டு வந்து மழை சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. அவர் பிடிக்கும் ரொம்பவே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அடிக்கடி ஜிம் எப்படி ஜேகே பார்க்குறாங்க. அப்போ கிட்ட வந்து ஹெட்ல கை வைப்பாங்க. எப்படி இருக்கா கேட்குறவங்க யாரும் முடிவு பண்ணாங்க சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க யாரும் முடிவு பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. சரி ஜிம் இப்போ ஜேகே சொல்லிட்டாங்க. சரி போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க இப்போ ஜிம் போயிடுவாங்க. இப்படி தான் நம்ம ஜேகே அடிக்கடி ஜிம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிம் எப்போ வராது அப்போ ஜேகே பார்ப்பாங்க. ஆனால் ஜேகே ஜிம் பார்க்கறதுக்கு வந்து நினைச்சிருப்பாரு. ஜிம் நினைப்பாங்க அண்ணன் எப்படி பார்த்துட்டு போயிருக்கும் சொல்லி நினைச்சிருப்பாரு. கோயின்சிடன்ஸ் நினைச்சிருப்பாங்க. கோயின்சிடன்ஸ் கிடையாது. இப்போ வந்து நினைச்சிருப்பாரு ஜிம்ல பார்க்க